வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் லைவில் போச்சு. செம்ம ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா இந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸ் ஆல்ரெடி டீட்டெயில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் பார்த்தீங்களான்றதை சொல்லுங்கள். இது 14வது வாரம். எல்லாருமே வந்துட்டு அப்படியே பதட்டத்தோடு இருந்தாங்க. காரணம் இருக்கிறது 7 பேர். இவங்களுக்குள்ளேயும் வந்து காரணத்தை சொல்லி திரும்பவும் சண்டை போட்டுக்கணுமா? ஏன்னா அந்த காரணம் வந்து சப்போஸ் ஓப்பன் நாமினேஷன்லாம் கொடுத்துட்டாங்கன்னா பானமாக வைக்கணும். ஏன்னா மக்களை வந்து கவரணும். இதுக்கப்புறமும் நம்ம சேவிக்க விளையாட முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் முடிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் முத்துக்குமரன் ரெடியாக வெயிட்டாக காரணங்களும் எடுத்து வச்சார் போல இருக்குது. ஆனால் பவித்ரா ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. அருணும் பயந்துட்டு இருந்தார். அது எப்படி தெரிய வருதுன்னா, பிக் பாஸ் வந்து கூப்பிட்றாரு, எல்லாம் ரெடியாக அங்கே வந்து உட்காருங்க, நாமினேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்க போதுன்னு செம்ம ஷாக் ஆகிட்டாங்க. எல்லோரும் வந்து உட்காடுறாங்க, கடன்னு வந்து உட்காடுறாங்க. அப்போ அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார், இந்த பிக் பாஸ் வீட்டோட கடைசி நாமினேஷன் ப்ராசஸ் இதுதான். இதில் நீங்கள் காரணத்தோட 2 பேரை நாமினேட் பண்ண போகிறீங்க. இது கடைசி வாரமாக இருக்கிற காரணத்தினால உங்களுடைய கருத்துக்கள் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு ஒன்று எல்லோரும் அப்படியே ஷாக்காக அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் போச்சு. அதுக்கப்புறம் இப்படிலாம் சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் இது 14வது வாரம்ல, அதனால் எல்லாருமே நாமினேட் செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் எல்லோரும் ஷாக் ஆகணும். ஆனால் எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா நாமினேட் ஆகிறது கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. இப்போ அந்த 7 பேரும் குறை சொல்லிவிட்டு அவங்க உங்கள் மூஞ்சை முழிக்கிறதாங்க பெரிய கஷ்டன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் நிறைய பேர் வந்து இந்த சீசன் உண்மையிலேயே டாக்ஸிக் இல்லாத சீசன் அப்படின்றாங்க. ஏன்னா முதல் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் தனியாக போயிடுவாங்க. அந்த குரூப் மற்ற குரூப்பை பார்த்தாலும் காண்டாயிடுவாங்க. அதேமாதிரி அந்த குரூப் இந்த குரூப் பார்த்து காண்டாயிடுவாங்க. எல்லா சீசன்லையும் சரி. சீசன் 5 கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இதில் ஃபுல்லாக கம்மியாக இருக்குது. ஆனால் அதை பெருசாக வெளியே காட்டிக்கிறது இல்லை. இப்போ தான் ஏதோ ஒருத்தர் வந்து புதுசாக வந்து ஆரம்பித்து அவரோட வேலையை காமிச்சிட்ருக்காரு. ஆனால் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரி அவரும் இல்லை. ஸோ அதனால தான் வந்து அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, இனி எல்லாமே மக்கள் வசம்தான். நீங்கள் வந்து இதுக்கப்புறம் யாரை கவரணும் அப்படின்னா என்ன இல்லை, மக்களை, சரிங்களா? அப்படின் போது சௌந்தர்யா ஒரு கேள்வி கேட்டாங்க, அப்போ நாங்கள் இது வரைக்கும் கவரலையா, நீங்கள் கவர்னிங்களா இல்லையான்றதை கடைசி வாரத்தில் தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு இது கொடுத்துட்டு, அப்புறமா இந்த ஃப்ரீ டிக்கெட்டு ஃப்ரீனாலே அந்த விஷயத்தையும் சொன்னார். இதில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கவலைப்படலாம். ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் கவலையே கிடையாது. கவலையே எல்லாமே இந்த பிக் பாஸ் விட்டு அப்படி இப்படின்னு சுற்றி வரலாம் 2 வாரத்துக்கு. யாருன்னா அது டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ண ரயான் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் அதை முடிக்கிறாங்க. பயங்கர சர்ப்ரைசிங்காக ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த வாரம் எல்லாருமே வந்து நாமினேட் செய்யப்படுகிறார்கள். 7 பேர் உள்ளே வராங்க. ஸோ ஒரு சில பேரோட ரசிகர்லாம் வந்துட்டு இப்படி வெறித்தனமாக காத்துட்டு இருந்தாங்க. இந்த 7 பேர் உள்ளே வந்ததுனால நம்மளுக்கு இப்போ ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இது வந்துட்டு உண்மையிலே ஒரு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். ஃபைனல் வாரத்தில் யார் வந்துட்டு நாமினேஷன்ஸில் வரப்போகிறாங்க, அதாவது இந்த பிக் பாஸ் சீசன் 8 டைட்டில் வின் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் இதுலேருந்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். பார்க்கலாம் இந்த வாட்டி யார் யாருக்கு எவ்வளோ ஓட்ஸ் வருதுன்னு. அது மட்டும் இல்லாமல் 7 பேர், அப்போ 24 பேருக்கு ஒரு வகையில் வந்து அந்த ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த 7 பேருக்கு ஓட்டு போட போகிறாங்க. அப்போது இது வரைக்கும் நடந்த விஷயங்களை விட நிறைய விஷயங்கள் சம்பவங்களும் நம்மளுக்கு காத்துட்ருக்கு இந்த நாமினேஷன் ப்ராசஸ்லன்றதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா முத்துக்குமரன் மேலே கோவப்படுறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரெயிட்டாக வேறு ஒருத்தவங்க ஓட்டு போடுவாங்க. வேறு ஒரு இதில் இருக்கவங்களாம் வந்துட்டு இப்போ சாச்சனா, அதுக்கப்புறம் இப்போ வெளியே போனால ரீசெண்டாக வெளியே போனவங்க அவங்களுடைய நபர்களாம் வந்துட்டு இப்போ மஞ்சரிக்கு வந்து பிடிச்சவங்க இருப்பாங்க. மஞ்சரியை இங்கே வந்து முத்துக்குமரன் ஜெயிச்சிட்டு வாடா அப்படின்னு சொன்னது, மஞ்சரிக்காக முத்துக்குமரன் பேசின விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது மஞ்சளுடைய ஃபேன்ஸ்லாம் வந்து முத்துக்குமரனுக்கு ஓட்டு போடுவாங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் நடக்கும். ஸோ எது எப்படியோ பார்க்கலாம் என்ன நடக்குது. ஸோ நீங்கள் யாரெல்லாம் இந்த நாமினேஷன் ப்ராசஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத சொல்லுங்கள், அதாவது ஓட்டிங் விஷயங்களுக்காக. அதேமாதிரி நம்மளோட சேனலில் வந்து டெய்லியும் வந்து நம்ம 3 நேரமும் வந்து ஓட்டிங் அனாலிசிஸ் கொடுப்போம். பார்க்கலாம் இந்த வாரம் யார் வந்து அதிகப்படியாக ஓட்டு வாங்குறாங்கன்றது. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களை.